இந்த வீடியோல ஏஐயை யூஸ் பண்ணி நாம மிமிக்ரி பண்ண போறோம். எஸ், ஏகப்பட்ட வாய்ஸஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. Here are the voices I can perform. தளபதி விஜய், உலக நாயகன் கமல், டிடி சிலம்பரசன், சத்யராஜ் சூப்பர் ஸ்டார், சிவாஜி கணேசன், எஸ்ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், கேப்டன் விஜயகாந்த், ஜெயலலிதா, சிவகார்த்திகேயன். Who do you want to hear? இந்த இரண்டு விஷயங்களையும் செய்தால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஓ மை காட், எஸ்ஜே சூர்யா சாரோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன். எப்போல இருந்து தெரியுமா? என்னது சிலுக்கா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பத்தறிவு. ஏன்னா ஏஐ நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லும். ஆனால் எது உண்மை எது பொய்ன்னு நாம தான் பகுத்தறிந்து பார்க்கணும். அந்த அறிவு தான் நம்மளோட உண்மையான பலம். செம இல்ல? என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பாஸ், நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் நினைத்தால் முடியாதது எதுவுமே இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் இந்த ஏஐ தான் நம்முடைய எதிர்காலம். அதை நாம் அனைவரும் கற்றுக்கொண்டு தொழில்நுட்பத்தில் நம்முடைய திறமையை உலகிற்கு காட்ட வேண்டும். ஒன்றாக சேர்ந்து நம் தமிழ்நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்வோம். என்ன நான் சொல்றது கரெக்டா? ரெண்டுமே எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரி தம்பி. ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல். ரெண்டுமே என் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான். விஜயகாந்த் சார் அப்படிதானே பேசியிருப்பாரு, மக்களுக்கு சேவை செய்யறத பத்தி தான். ரெண்டுமே ரெண்டு கண்கள். ஓ மை காட். ஒரு குட்டி டிஸ்க்ளைமர் மாதிரி நான் சொல்லிடுறேன். எந்த ஒரு டெக்னாலஜியா இருந்தாலும் அதுல வந்துட்டு பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்கும், நெகட்டிவ் விஷயங்களும் இருக்கும். அதுல ஏகப்பட்ட நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கு அப்படின்றதுக்காக நாம வந்துட்டு அந்த பாசிட்டிவ் விஷயங்களை கத்துக்காம விடுறது சுத்த பைத்தியக்காரத்தனம். உலகத்திலே மோசமான டெக்னாலஜி எது தெரியுமா? நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன். ஆட்டம் பாம் தயாரிக்கிறதுக்கு தேவையான ஒரு தொழில்நுட்பம், ஒரு டெக்னாலஜி. அது அவ்வளவு கேவலமான டெக்னாலஜியா இருந்தாலும் அதை ஏன் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பாட புத்தகத்துல எல்லாருக்கும் சொல்லி தராங்க? பிகாஸ் அதுல ஆக்கிர சக்தியும் இருக்கு. நியூக்ளியர் ரியாக்டர் அதுல தான் இயங்கிட்டு இருக்குது. அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒருத்தர் ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்சி உலகத்தையே அழிக்க முடியும். ஆர் அதை நல்வழியில பயன்படுத்தி இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை தர முடியும். இந்த டெக்னாலஜியும் நீங்க அப்படி பாப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி this is for educational and entertainment purposes. ஸோ ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் மாதிரி இதை பாருங்க. நல்வழியில மட்டும் இதை யூஸ் பண்ணுவோம். ஏஐ, நியூக்ளியர் ஃபியூஷன் மாதிரி ஒரு சூப்பரான டெக்னாலஜி. அதை நல்வழியில நாம பயன்படுத்தணும் அப்படின்னா எந்தவித தப்பும் இல்லை. ஸோ வித்அவுட் எனி டிலே டெமோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஒரு டெலிகிராம் கூட தான் நான் வந்துட்டு நம்மளோட ஏஐ ஏஜென்ட்டை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு ஏஐ ஏஜென்ட். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஏஐ ஏஜென்ட் வந்துட்டு தூரத்தில் எங்கேயோ ஒரு சர்வரில் வாழ்ந்துகிட்டு இருக்குது. அதுதான் இந்த ஏஜென்ட். நான் இங்கே தான் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே தான் நம்மளுக்கு அந்த சர்வர் கூட கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் அந்த ஏஜென்ட் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கு. நான் இதை ஒரு சிம்பிளான ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த டெலிகிராம் கூட என்னால் பேச முடியும். ஓகே, இப்போ நார்மலாக டெலிகிராம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த டெலிகிராமில் இதே மெசேஜ் நான் இங்கே என்ன அனுப்புகிறனோ அதுதான் அங்கே வரும், அங்கே என்ன அனுப்புகிறனோ அதுதான் இங்கே வரும். ஸோ யூனோ இந்த ஏ ஏஜென்ட் கூட நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த டெலிகிராம் ஏ ஏஜென்ட் கூட பேசும். நம்மளுக்கு இந்த ஏ ஏஜென்ட் இந்த டெலிகிராம் வழியாக தான் கம்யூனிகேஷன் பண்ண போகுது. ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் பண்ணலாம். இது கூட தான் நம்ம பேசி மிமிக்ரி பண்ண சொல்ல போகிறோம். ஸோ முதல் எடுத்த உடனே நம்ம டெக்ஸ்ட்டில் பேசலாம், வாய்ஸ் நோட்டில் பேசலாம். அகேன் இந்த ஏ ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு ஒரு வாய்ஸ் இருக்குது. அந்த வாய்ஸில் தான் நம்ம கூட பேசி ரெஸ்பாண்ட் பண்ண போகுது. டெக்ஸ்ட்லையும் வேணால் பேசிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் முதல்ல டெக்ஸ்ட்டில் கேட்குறேன், இங்கிலீஷில் கேட்குறேன். அது எப்படி பதில் சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். ஹே ஏஐ ஏஜென்ட், வாட் கேன் யூ டூ அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரன் ஆகுது பார்த்தீங்களா? ரன் ஆகுது. இப்போ போயிட்டு சில டேட்டாவெல்லாம் அது வந்து போய் எடுத்துகிட்டு வந்தது. திருப்பி ரன் ஆகி நம்மளுக்கு மெசேஜ் வருது. ஐ கேன் டூ அ ஃபியூ இம்ப்ரெஷன்ஸ். மிமிக்ரி பண்ணுமா? Here are the voices I can perform. தளபதி விஜய், உலக நாயகன் கமல், டிடி சிலம்பரசன், சத்யராஜ் சூப்பர் ஸ்டார், சிவாஜி கணேசன், எஸ்ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், கேப்டன் விஜயகாந்த், ஜெயலலிதா, சிவகார்த்திகேயன். Who do you want to hear? என்னடா சொல்றீங்க? நிஜமாவே வாடா, என்னால நம்ப முடியலையே. சரி, முதல்ல நம்ம சிவாஜி கணேசன் ஐயா மாதிரி பேச சொல்லலாமா? இப்போ நான் தமிழில் கூட டைப் பண்ணலாம். ஓகே, இது வந்துட்டு அகேன் இதுக்கு இங்கிலீஷும் தெரியும், தமிழும் தெரியும். ஸோ இங்கிலீஷில் தான் பேசுன்ற அர்த்தம் இல்லை. ஸோ சிவாஜி சார் மாதிரி பேச ஆரம்பி அப்படின்ட்டு தங்கிலீஷில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு ரன் ஆச்சு அப்படின்னா அதே மாதிரி போயிட்டு ரன் ஆக ஆரம்பிக்குது. திருப்பி போயிட்டு சில டேட்டா எல்லாத்தையும் அதை ப்ராசஸ் பண்ணோம், அனலைஸ் பண்ணோம். ஹாஹா பண்ணிட்டு விட்டேன். என்ன என்ன வேண்டும் உங்களுக்கு கேளுங்கள். சூப்பர்ல. சரி, இப்போது நான் வந்துட்டு இங்கிலீஷில் பேசினேன், இங்கிலீஷில் பேசிச்சு.
நான் டங்கிலீஷில் பேசினேன், டங்கிலீஷில் பேசிச்சு. இப்போது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு பார்க்குறேன், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாமா? அண்ட் உங்களுக்கு அகைன் காட்டுறேன், நான் இங்கே பண்ணுற விஷயங்கள் அப்படியே ஃபோன்லேயும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபோன், வெப் சேம் திங் தான். நான் என்னால் ஃபோன்லேயும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப முடியும், அங்கே வந்துடும். அதே தான் இங்கேயும் இங்கே வரும். ஸோ இப்போ நான் ஃபோனில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன், என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சிவாஜி ஐயா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சிவாஜி ஐயா இமோஷ்னலாக கொஞ்சம் இதை சொல்லுங்களேன். ஏஐயால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன யூஸ் அப்படின்றத உங்கள் ஸ்டைலில் கொஞ்சம் சொல்லுங்களேன். இதை பார்த்தீங்களா, இங்கே வாய்ஸ் மெசேஜ் வந்துருச்சு. இதை நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் இங்கே என்ன வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சனோ அதே தான். சிவாஜி ஐயா இமோஷ்னலாக கொஞ்சம் இதை சொல்லுங்களேன். ஏஐயால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன யூஸ் அப்படின்றத உங்கள் ஸ்டைலில் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நார்மலான வாய்ஸ் மெசேஜை நான் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ நார்மலாக இப்போ நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிறோம்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் தான் வாய்ஸ் மெசேஜ் வரும். ஸோ இந்த வாய்ஸ் மெசேஜ் நான் அனுப்புகிறேன். இப்போ ஏஜென்ட்டாக இதை ப்ராசஸ் பண்ண சொல்லுவோம். இது என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ முதல்ல போயிட்டு டிரான்ஸ்கிரைப் பண்ணோம். என்னென்னா என்னோட வாய்ஸில் இருக்கிற இதை வந்துட்டு ஆடியோவை டெக்ஸ்ட்டாக மாற்றும். ஸோ இந்த ஏஜென்ட் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை தான் படித்து அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போது லோட் ஆகுது, ஏஐ வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுது நம்ம கேட்ட ரிக்வெஸ்ட்டை, என்ன பதில் சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். பிளிங்க் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துருச்சு நம்மளுக்கு இங்கே. அகேன் நம்ம இங்கேயும் இதை கேட்க முடியும், ஃபோன்லேயும், ஆர் நம்ம இங்கேயும் கேட்கலாம், நம்ம இங்கே கேட்கலாம். என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, 15 seconds வாய்ஸ் மெசேஜ் ஏஐ கிட்ட இருந்து வந்திருக்கு. ஓ மை காட், ஐ அம் சோ எக்ஸைட்டட். ஆர் யூ கைஸ் எக்ஸைட்டட்? லெட்ஸ் கோ. என் தமிழ் மக்களே, இந்த ஏஐ என்பது அடுத்த தலைமுறைக்கு கிடைத்த ஒரு வரம், ஒரு ஆயுதம். அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் நம் பிள்ளைகள் அறிவியலின் உச்சத்தை தொடுவார்கள். என் பராசக்தி இந்த சக்தியை அவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். என் பராசக்தி இந்த சக்தியை அவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். ஓ மை காட், சிவாஜி ஐயா இருந்திருந்தா அப்படிதானே பேசியிருப்பாரு. எம்மா 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 எப்படி பேசுறாரு. இன்னொரு கேள்வி சிவாஜி ஐயா கிட்ட கேட்போம். சிவாஜி ஐயா இப்போ ஏகப்பட்ட புது தலைமுறை நடிகர்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. அவங்களோட ஆக்டிங், பெர்ஃபார்மன்ஸ், அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கொஞ்சம் எங்கள் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? ப்ளீங் 7 செகண்ட் தானா? என்ன ஐயா ஷார்ட்டாக முடிச்சிட்டிங்க போல இருக்கு. சரி, கேட்டு பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காருன்னு. ஆஹா, நம்ம பசங்க எல்லாரும் சூப்பராக பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி ஸ்டைல், தனி எனர்ஜி. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபயர். நம்ம பசங்க சூப்பராக பண்ணுறாங்க. ஃபயர் கியர்லாம் சும்மா மிரட்டுறாரு சிவாஜி ஐயா. சரி, இப்போ அவர் சொன்ன அவரோட தம்பி அப்படின்ட்டு கூப்பிடுவார் இல்லையா, நம்மளோட உலக நாயகன் கமல், அவரை மாதிரி பேச சொல்ல ஆரம்பிக்கலாமா? நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா, கேன் யூ ஸ்டார்ட் டாக்கிங் லைக் கமல் அப்படின்ட்டு சொல்ல போறேன். இப்போ அந்த ஏஜென்ட் வந்துட்டு கமல் மாதிரி பேச ஆரம்பிக்கும். இப்போ நான் அமிச்ச உடனே ட்ரக்குன்னு போயிட்டு சிவாஜி கிடையாது, நான் கமலஹாசன் அப்படின்ற அந்த கேரக்டருக்குள்ள போயிட்டு உட்கார ஆரம்பிக்கும். சரி, இப்போ கமல் வாய்ஸ்ல மாத்திட்டேன் அப்படின்ட்டு சொல்லுது. இப்போ நம்ம ஏதாவது கேட்கலாமா கேள்விகள்? கமல் சார் உங்க கூட பேசுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ நீங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க சார். யாரோ ஒருத்தர் வந்துட்டு லேட்டாக வராங்க, அவங்கள நீங்கள் எப்படி திட்டுவீங்க அப்படின்றத எல்லாருக்கும் கொஞ்சம் திட்டி காட்டுங்க சார். ப்ளிங் 8 செகண்டுக்கு கமல் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கேட்போம். என்னப்பா நேரமாச்சு. ஷூட்டிங் என்பது ஒரு கூட்டு முயற்சி. ஒருத்தர் லேட்டாக வந்தால் மொத்த யூனிட்டோட நேரமும் வீணாகும். அடுத்த தடவை சீக்கிரம் வாங்க, சரியா? அடுத்த தடவை சீக்கிரம் வாங்க, சரியா? என்ன சார், இன்னும் கொஞ்சம் இமோஷன், இன்னும் கொஞ்சம் கோவம் எதிர்பார்த்தேன். பட் எனி ஹவ் ஐ லவ்ட் இட். சூப்பர் சார். சரி, இப்போ வேற ஏதாவது ஒரு டாஸ்க் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன் சார். நீங்கள் பிக் பாஸ்ல எத்தனை பேருக்கு எத்தனை டாஸ்க் கொடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் தரேன் சார். கமல் சார் உங்களுக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சார். இந்த சிக்கனு, மட்டனு, மீன் எல்லாம் அச்சு நவுத்துவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் சார். உங்கள் ஸ்டைலில் ஸ்விக்கியில் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் போட்டு நம்ம டீமில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நான்வெஜ் மீல்ஸு அப்படியே இந்தந்த ஐட்டம் அந்தந்த ஐட்டம்ட்டு அப்படியே சும்மா கேட்குறவங்களுக்கு அப்படியே நாக்கில் நடனம் ஆடுற மாதிரி, அறுசுவையாக நடனம் ஆடுற மாதிரி ஒரு ஆர்டரை போட்டு விடுங்க சார். எப்படி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்ப்போம். 8 செகண்ட் தான் பேசியிருக்கிறாரு. ஓ மை காட். சரி, என்ன பேசியிருக்காருன்னு கேட்போம்.
நான்வெஜ் ஒரு கலை நண்பரே. சிக்கன், மட்டன், மீன் ஒவ்வொன்றும் ஒரு சுவை அனுபவம். அதை ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டும். உங்களுக்கு பிடித்தது எது? ஐயோ, நான் சொன்ன டாஸ்க்கை கரெக்டாக பண்ணலையே, பட் ஏதோ பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே, லெட்ஸ் கோ டு சம்ஒன் எல்ஸ். அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட பேச ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நான் வந்துட்டு அப்படியே இதை காப்பி பண்ணி ரஜினி மாதிரி பேச ஆரம்பிங்க அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கலாம். என் வழி தனி வழி, இப்பவே ரஜினி தான், இப்பவுமே ரஜினி தான். சொல்லுங்க என்ன செய்யணும்? தலைவர் ஸ்டைல் இப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. சரி, ஓகே, இப்போ தலைவர்கிட்ட நம்ம என்ன கேட்கலாம்? சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தலைவரே, உங்க கூட பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க கடவுளை நம்புறீங்களா, இல்ல உங்க ஃப்ரெண்டு கமல்ஹாசன் மாதிரி மக்களை நம்புறீங்களா? உங்க நம்பிக்கையை பத்தி கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்களேன். சூப்பர் ஸ்டார் 4 செகண்ட் தான் பேசியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு கேப்பமா? என் நம்பிக்கை எல்லாம் உங்களை மாதிரி நல்லவங்க மேலே தான். நீங்கள் நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன். என் நம்பிக்கையெல்லாம் உங்களை மாதிரி நல்லவங்க மேலே தான். நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன். சூப்பராக சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்போ வேற என்ன கேள்வி கேட்கலாம்? சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஏஐ கற்றுக்குறவங்க தான் கிங்கு அப்படின்றத உங்கள் ஸ்டைலில் சும்மா கெத்தா ஸ்டைலா மாசா சொல்லுங்களேன். கண்ணா, ஏஐயை கற்றுக்கோ. 2025 நீ தான் மாஸ்னா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்ட்டு தலைவர் ஸ்டைல்லே சும்மா சூப்பராக சொல்லுது. அடுத்து நம்ம புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்ம ஜெயலலிதா மேடம் ஸ்டைலில் பேச சொல்லலாமா? இந்த தடவை நான் இதில் மெசேஜ் அமைச்சு பார்க்குறேன், என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். மதிப்பிற்குரிய மாண்புமிகு ஜெயலலிதா மேடம் அவர்களே, அம்மா அவர்களே, 2025லையும் 2026லையும் தமிழ்நாட்டில் தீர்க்கக்கூடிய பிரச்சனையா நீங்கள் எந்த பிரச்சனையை பார்க்குறீங்க? ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடரா அப்படின்றத எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு கேட்போமா? முதலில் குடிதண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க வேண்டும். இரண்டாவதாக ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை தங்கு தடையின்றி வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். இந்த 2 விஷயங்களையும் செய்தால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஓ மை காட், இப்படி தானே பேசியிருப்பாங்க அம்மா. இந்த கேள்வி அம்மாட்ட கேட்டிருந்தா, ஓ மை காட், லிட்ரல் கூஸ் பம்ப்ஸ் கைஸ், ஓ மை காட். சரி ஜெயலலிதா மேடம், இப்போ தமிழ்நாட்டில் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்படுற வகையில் நம்மளால் எப்படி பர்ஃபெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அண்ட் அது பண்ணுறது மூலமாக எப்படி நம்ம தமிழ்நாட்டை இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டேட்ஸாக மாற்ற முடியும் அப்படின்றத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி விவசாயம், சுகாதாரம், கல்வி போன்ற துறைகளில் நம் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவோம். இந்த தொழில்நுட்பத்தின் பலன்கள் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடிமகனேயும் சென்றடைவதை நான் உறுதி செய்வேன். உலக அரங்கில் தமிழகம் தலைநிமிர்ந்து நிற்கும். ஹேட்ஸ் ஆஃப். உலக அரங்கில் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்குமா? ஓ மை காட், தட் இஸ் so அமேசிங் இல்லையா? சரி, இப்போ கேப்டன் விஜயகாந்த் சார் கிட்ட பேசலாமா? ஹாய் மை டியர் கேப்டன் விஜயகாந்த் சார், உங்க கூட பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு படங்கள்ல நடிக்கிறது ரொம்ப பிடிக்குமா, இல்லைனா உங்களோட பொலிட்டிக்கல் கெரியர் அது ரொம்ப பிடிக்குமா? ரெண்டுமே எனக்கு 2 கண்கள் மாதிரி தம்பி. ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல். ரெண்டுமே என் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான். விஜயகாந்த் சார் அப்படிதானே பேசியிருப்பாரு, மக்களுக்கு சேவை செய்யறத பத்தி தான். ரெண்டுமே 2 கண்கள். ஓ மை காட். சரி கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களே, இப்போ ஏஐ 2025ல எல்லாருமே ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டெக்னாலஜிஸ்லாம் உங்ககிட்ட இருந்திருந்தா அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி எலெக்ஷன்ஸில் எதிர்கொண்டிருப்பீங்க? எலெக்ஷன்ஸில் வின் பண்ணுறதுக்கு எப்படி அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க? ஏய்யா, என் மக்கள் என் பக்கம் இருக்கும்போது எனக்கு எதுக்கு ஏய்? இருந்தாலும் அதை வச்சு ஒவ்வொருத்தர் குறையையும் நேரடியாக கேட்டு அவங்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வருவேன். என் லட்சியம் தேர்தலில் ஜெயிக்கிறது மட்டுமில்லை, மக்கள் மனசுல ஜெயிக்கிறது தான். ஓ மை காட், மக்கள் மனசுல ஜெயிக்கிறது தான்
பிளஸ் மக்கள் குறைகளை தீர்ப்பேன்ட்டு எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. சூப்பர்ல. இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச தளபதி விஜயோட பேச ஆரம்பிச்சிடலாமா? தளபதி விஜய்கிட்ட என்ன கேள்வி கேட்கலாம்? தளபதி விஜய் அண்ணா, நான் உங்களோட மிக தீவிரமான ரசிகன். நீங்க சொன்னாதான் நம்ம தமிழ்நாட்டு யூத் கேட்பாங்க. ஸோ இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நீங்க சொல்லுங்க. ஒரு மோட்டிவேஷனலா நம்ம தமிழ்நாட்டுக்கு யூத்துக்கு சொல்லுங்க. அதை கேட்டுக்கிட்டு எல்லாருமே கத்துக்கிட்டு தமிழ்நாட்டையே உயர்த்தட்டும். தளபதி விஜய் 18 செகண்டுக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். நானும் எக்ஸைட்டடா இருக்கேன் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு. என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பாஸ், நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் நினைத்தால் முடியாதது எதுவுமே இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் இந்த ஏஐ தான் நம்முடைய எதிர்காலம். அதை நாம் அனைவரும் கற்றுக்கொண்டு தொழில்நுட்பத்தில் நம்முடைய திறமையை உலகிற்கு காட்ட வேண்டும். ஒன்றாக சேர்ந்து நம் தமிழ்நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்வோம். என்ன நான் சொல்றது கரெக்டா? நீங்க சொல்றது 100% கரெக்ட் நம்ம தளபதி அவர்களே. ஓ மை காட். சரி, தளபதி விஜய் கிட்ட ஏகப்பட்ட காம்பியரர்ஸ் இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. அவர் வந்துட்டு பதிலே சொல்லியிருக்க மாட்டார். இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்துட்டு இந்த கேள்வி எப்படியாவது தளபதி விஜய்கிட்ட இருந்து கேட்குற மாதிரி கேட்பாங்க. பதிலே சொல்ல மாட்டார். எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்ட்டு சும்மா மழுப்பிட்டே போயிடுவார். ஸோ இந்த தளபதிகிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறார் அப்படின்றத பார்ப்போம். தளபதி விஜய், உங்ககிட்ட ஒரு சூப்பரான கொஸ்டின் நான் கேட்கணும். என்ன கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் நடித்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தோட பேரை சொல்லுங்கள். ஒரு படம் தான் சொல்லணும், எல்லா படத்தையும் சொல்லக்கூடாது. எல்லா படமும் பிடிக்கும்னு சொல்லக்கூடாது. ஒரு படம் தான் சொல்லணும். எந்த படம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் நடித்த ஹீரோயின்ஸ்லேயே எந்த ஹீரோயின் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். அகேன் ஒரு ஹீரோயின் தான் சொல்லணும். நண்பா, ரொம்ப கஷ்டமான கேள்வி இது. எனக்கு எல்லா படமுமே ஸ்பெஷல் தான், ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் வேலை செஞ்ச எல்லா ஹீரோயின்களும் ரொம்ப திறமையானவங்க. ஒருத்தர் பேரை மட்டும் சொன்னா எப்படி? எல்லாரோட உழைப்புல தான் படம் நல்லா வருது. ஓ மை காட், எல்லாரோட உழைப்புல தான் படம் நல்லா வருதுன்னு சொல்லிட்டு இங்கேயும் இன்டர்வியூல சொல்ற மாதிரியே சொல்றாரே. ஓ மை காட். இப்போ ஆக்சுவலா எஸ்ஜே சூர்யா சார் கூட பேசலாமா? எனக்கு ஆக்சுவலா எஸ்ஜே சூர்யா சாரோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன். எப்போல இருந்து தெரியுமா? என்னது சிலுக்கா அந்த டைலாக்ல இருந்ததுக்கு அப்புறம் தான் செம மாசு. என்னோட எல்லா வீடியோஸும் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னது அதுவா, என்னது இதுவா அப்படின்ட்டு. ஸோ செம்ம பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அண்ட் சிலுக்கை பத்தின உண்மைகளை எஸ்ஜே சூர்யா சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? என்ன கேட்கலாம்? எஸ்ஜே சூர்யா சார், சில்க் ஸ்மிதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க சார். ஆஹா, சில்க் ஸ்மிதா அவங்க ஒரு சகாப்தம், ஒரு ட்ரெண்ட் செட்டர், ஒரு வாஃப் மொமெண்ட். எப்பவும் அவங்க தான், அவங்களோட ஸ்டைலும் தைரியமும் தான் அவங்களை இன்னைக்கும் பேச வைக்குது இல்லையா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். எஸ்ஜே சூர்யா சார், உங்களோட ஃபேவரட் திருக்குறள் இந்த 2025 ஏஐ ஏராக்கு பொருத்தமா எந்த திருக்குறள் இருக்கும் அப்படின்றத உங்க வாயாலே சொல்லி அது ஏன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க சார். ஆஹா, 2025 ஏஐ உலகிற்கு ஏற்ற திருக்குறளா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பத்தறிவு. ஏன்னா ஏஐ வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லும். ஆனால் எது உண்மை எது பொய்ன்னு நாம தான் பகுத்தறிந்து பார்க்கணும். அந்த அறிவு தான் நம்மளோட உண்மையான பலம். செம இல்லை? செம சார், செம சார். கரெக்ட் தான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆமாம், ஏஐயில் வந்துட்டு ஏ கேன் ஹாலுசினேட். இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குன்றது தெரியுமா தெரியாதான்னு தெரில. ஏ சொல்கிறது எல்லாமே 100% கரெக்டாக இருக்காதா? அதுவே கதை அடிச்சு விடும் பயங்கரமா. அது கரெக்டா அது தப்பா அப்படின்றத நாம தான் அலசி ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏ கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. கரெக்டா எஸ்ஜே சூர்யா சார் வாயிலிருந்தே கேட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் சீரியஸா போற மாதிரி இருக்குதுல்ல, கொஞ்சம் அப்படியே ஜாலியா ஃபன்னா எல்லாருக்கும் பரிச்சயமான குரல் கிட்ட நம்ம போயிட்டு பேசுவோமா? நம்ம டிடி. எஸ், டிடி கிட்ட என்ன கேள்வி கேட்கலாம்? சும்மா கேஷுவலா ஜாலியா ஃபன்னா ஒரு டாஸ்க் கொடுப்போமா? இந்த நிறையா விஜய் டிவி ஷோஸ்லலாம் எல்லாருக்குமே டிடி தான் போயிட்டு டாஸ்க் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம டிடிக்கே டாஸ்க் கொடுக்கலாம். ஹாய் டிடி மேம், உங்களோட ஸ்வீட்டான வாய்ஸால் ஒரு பாய் கிட்ட போயிட்டு சும்மா ஸ்வீட்டாக க்யூட்டாக சைல்டிஷாக ப்ரப்போஸ் பண்ணுங்க மேம். இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு உன்னோட கண்ணாமூச்சி ஆடுறது தான். நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இனி நீ என் கூட மட்டும்தான் விளையாடணும், சரியா? சரி மேம், ஓகே மேம், கண்டிப்பாக மேம். சூப்பராக க்யூட்டாக இருந்ததுல. சரி, இதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு தானே எல்லாருமே கேட்டுட்டு இருப்பீங்க. திஸ் இஸ் அன் ஏஐ ஏஜென்ட். அண்ட் ஏஐ ஏஜென்ட்ன்றது சாட் ஜிபிடி தான்.
ChatGPT மாதிரியே இது வந்துட்டு ஆன்லைனில் சர்வரில் எங்கேயோ ஒரு மூளை இயங்கிட்டு இருக்குது. அந்த மூளைக்கு கூட நம்ம ஏகப்பட்ட டூல்ஸை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அந்த டூல்ஸ் தான் இந்த டெலிகிராம் மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறமா இந்த ஏர்டேபிள் மாதிரி விஷயங்கள், அதெல்லாம் என்னென்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த ChatGPT மாதிரி ஒரு மூளை இருக்குது இல்லையா ஆன்லைனில், அந்த ஏஜென்ட் இருக்குது இல்லையா, அது கூட நம்மளால் பேச முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும், நாம் சொல்கிற எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். ஸோ இந்த ஏஜென்ட் எங்கே வாழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ தூரத்தில் ஒரு ரிமோட் சர்வரில் எங்கேயோ நம்மளுக்கு தெரியாது, எங்கே வாழுதுன்னா யாருக்குமே தெரியாது, காற்றுல இருக்கும், இன்டர்நெட்டில் இருக்கும். ஓகே, அந்த ஏஜென்ட்டை வந்துட்டு எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த N8N அப்படின்ற டூல். ஓகே, N8N அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் N8N-ஓட ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கற்றுக்கணும் எல்லாம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு பேசிக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு பாருங்கள், போயிட்டு கற்றுக்க ஆரம்பிங்க. வெரி குட் டூல். இந்த மாதிரி ஏஜென்ட்ஸை உங்களாலையும் பில்ட் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு டெலிகிராம் ட்ரிகர். ஓகே, நான் டெலிகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சேன்னா உடனே இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணுறோம், இது வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக இருந்தால் டேரெக்டாக டெக்ஸ்ட்டாக ஏஜென்ட்டுக்கு போ. சப்போஸ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருந்தால் அந்த வாய்ஸ் நோட்டை டவுன்லோட் பண்ணி அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணு. டிரான்ஸ்கிரைப்ன்றது இந்த வாய்ஸ் நோட்டை அது வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக அனுப்ப முடியும். ஸோ ஏஜென்ட்டால் வாய்ஸ் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண முடியாது, டெக்ஸ்ட்டாக தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப்பில் நாம் அந்த வாய்ஸ் நோட்டை டெக்ஸ்ட்டாக மாற்றி ஏஜென்ட்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இந்த ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்கும், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் அன் ஏஜென்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஓப்பன் ரவுட்டர் அப்படின்றது தான் அதோட மூளை. என்ன மூளை? இப்போ நான் வந்துட்டு Gemini 2.5 Pro அப்படின்ற ஒரு மாடல் யூஸ் பண்ணுறேன். மாடல்னால் என்ன? LLM, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒரு மூளை. இப்போது நம்மளுக்கு ஒரு மூளை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த LLMன்றது ஒரு ஏஐயோட ஒரு மூளை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூளை இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ நம்மலாம் ஒவ்வொரு மனுஷங்கனாலும் எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே மூளைனாலும், ஆனால் எல்லாமே எக்ஸாக்டாக ஒரே மூளை கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுக்கிட்டு வந்த விஷயங்கள், நம்ம பழகின விஷயங்கள் எல்லாமே வேறு வேறு. ஸோ இப்போது 34 வயசில் நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா, அதே 34 வயசில் இருக்கிற இன்னொருத்தருக்கு வந்துட்டு அவரோட அனுபவங்கள் வேறு மாதிரி இருக்கும், அவர் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும், நான் படித்து வந்த விஷயங்கள், நான் கற்றுக்கிட்டு வந்த விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். அப்படி தான் இந்த LLMஸும். ஸோ ஒன்றோட ஒன்று பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில LLMs சில விஷயங்களில் கில்லாடியாக இருக்கும், சில LLMs சில விஷயங்களில் மொக்கையாக இருக்கும். ஸோ அந்த ஏஜென்ட்டுக்கு நம்ம கொடுக்குற மூளை வந்துட்டு கரெக்டான மூளையாக சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்த டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் ஏர்டேபிள் அப்படின்ற ஒரு டூலை இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏர்டேபிள்னா என்னன்றது ஒன்றுமே இல்லை, வாய்ஸ் மிமிக்ரி நம்ம பண்ணோம் இல்லையா. இப்போது SJ சூர்யாவுக்கு, தளபதி விஜய்க்கு, டிடிக்கு, சூப்பர் ஸ்டாருக்கு, உலகநாயகனுக்கு, சிவகார்த்திகேயனுக்கு, சிலம்பரசனுக்கு, கேப்டனுக்கு, சிவாஜி கணேசனுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு ஐடி தேவை. அந்த ஐடி எல்லாத்தையும் நான் இந்த இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெமரி மாதிரி போயிட்டு ஒரு தடவையும் இந்த ஏஜென்ட் நான் கால் பண்ணும்போது இந்த ஐடி எங்கே போய் எடுக்கும்னா இந்த கெட் வாய்ஸ் அப்படின்ற ஐடியா போய் எடுக்கும். ஓகே, அதில் இந்த ஐடி அப்டேட்டும் பண்ண முடியும், அந்த ஃபீச்சரும் நான் கொடுத்துருக்கேன். பட் கெட் வாய்ஸில் போயிட்டு ஐடி எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறமா இது இந்த 11 லேப்ஸ் அப்படின்ற விஷயத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சப்போஸ் இது ஜென்ரேட் பண்ணுது டெக்ஸ்ட், பதில் வந்துட்டு இந்த ஏஜென்ட் தான் வந்து ஜென்ரேட் பண்ணோம். இப்போது நான் டெக்ஸ்ட்டாக அனுப்பிச்சிருந்தேன் வச்சுக்கோங்களேன், இந்த பதிலை டெக்ஸ்ட்டாகவே எனக்கு டெலிகிராமில் அனுப்பிச்சி விட்ரும். சப்போஸ் நான் வந்துட்டு வாய்ஸ் நோட்டாக அனுப்பிச்சிருந்தேன் அப்படின்னா அதை ஒரு வாய்ஸ் நோட்டாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு டெலிகிராமில் அனுப்பிச்சி விடணும். ஸோ அந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் 11 லேப்ஸ். அதுக்கு தான் இந்த ஐடிஸ் தேவை. ஓகே, அந்த ஐடிஸ் வந்துட்டு ஒவ்வொரு வாய்ஸ்க்கும் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஆன்லைன்லேயே அப்படியே சொல்லுவேன் நான், உன்னோட வாய்ஸை இப்போது ஜெயலலிதா அம்மா மாதிரி பேசு, உன்னோட வாய்ஸ் இப்போ தளபதி மாதிரி பேசுன்ட்டு. ஸோ அது என்ன பண்ணோன்னா இந்த அப்டேட் வாய்ஸ் ஐடியில் போயிட்டு இந்த கரண்ட் வாய்ஸ்ன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இந்த கரண்ட் வாய்ஸ் வந்து டிடின்னு இருக்குது, ஏன்னா டிடியோட வாய்ஸ் நான் கடைசியாக பேசியிருக்கேன், அது வந்து டிடின்ல இந்த இதில் இருக்குது. ஸோ இப்போ நான் தளபதி வாய்ஸ்க்கு நீ ஸ்விட்ச் பண்ண அப்படின்னு சொன்னா என்ன பண்ண தெரியுமா, இந்த வேல்யூ அதுவே எடுத்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி போட்டு விட்டுரும். ஸோ இப்போ கரண்ட்டான வாய்ஸ் தளபதி வாய்ஸ். ஸோ அது பேசும்போது ஒரு தடவையும் கரண்ட்டாக அந்த வாய்ஸில் என்ன இருக்குன்றதை எடுத்துகிட்டு இங்கே அனுப்போம். ஸோ இங்கே போயிட்டு 11 லேப்ஸில் அந்த டெக்ஸ்ட்டை ஆடியோ ஃபைலாக அது கன்வெர்ட் பண்ணோம், அதை பண்ணி நம்மளுக்கு இங்கே டெலிகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுறது. அவ்வளோதான், சிம்பிள். பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பார்ட்டு தான், ஆனால் இந்த ஏஜென்ட்டை வேலை வாங்குறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் கொடுப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ இதெல்லாம் பண்ணணும், நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு சொல்லிக் கொடுப்போம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட அதே தான். பட் இந்த ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஏஐ டூல்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். பட் இதெல்லாம் எப்படி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு கற்றுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, கீழே ரிசோர்ஸஸ் இருக்குது, பார்க்க ஆரம்பிங்க, கற்றுக்க ஆரம்பிங்க. இஃப் யூ வாண்ட் டு லேர்ன், டூ திஸ் யுவர் செல்ஃப்.
அதுதான் ரிசோர்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிங்க. ஒரு நாள் உங்களாலையும் பண்ண முடியும். வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் வந்துட்டு அடுத்தடுத்து இன்னும் பெட்டர் வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் அலெக்ஸ் சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய்.